மதுரை வாடிப்பட்டி அருகே மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், என்ன நிகழ்ந்தது? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். மதுரை வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய டி நாராயணபுரம் பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணன். அவருக்கு வயது 20. இவர் மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில B2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா மாட்டு தீவனத்திற்கு புல் அறுக்க சென்ற போது தோட்டத்திற்கு மேலே உள்ள உயிரழுத்த மின்சாரம் அந்த வயர் அருந்து கீழே இருக்கிறது. அது கிருஷ்ணன் மீது விழுந்திருக்கிறது. அவர் துடித்துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவரது பெரியப்பா ஆதிநாராயணன், அவர் அரசு பேருந்து ஓட்டுநர் வேலை பார்த்து வருகிறார். அவருடைய தம்பி சின்ன தம்பி 2 பேருமே உடனடியாக கிருஷ்ணனை காப்பாற்ற முயல்கிறார்கள். இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா அந்த மின்சாரமானது தாக்கி இருக்கிறது. இதில் ஆதிநாராயணன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தாரு. படுகாயமடைந்த அந்த கல்லூரி மாணவர் ஸ்ரீகிருஷ்ணன் சிகிச்சைக்காக வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியே பார்த்தீங்கன்னா பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். காயமடைந்த சின்னத்தம்பி சிகிச்சைக்காக தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்த 2 உடல்களும் தற்போது வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தாக்கி இருந்த 2 உயிரிழந்த சம்பவமானது அந்த குடும்பத்தார் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.